வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டாபிக். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிபிசி, ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரொடக்ஷன், பிளானிங் அண்டு கண்ட்ரோல், இந்த மூணு டேர்மில் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன்னா என்ன? ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் பை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இன்டு ஃபினிஷ்டு கூட்ஸ். ரா மெட்டீரியல்ஸை நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸாக மாற்றக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான் ப்ரொடக்ஷன். பிளானிங்கிறது திட்டமிடல். பிளானிங் ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா, அட்வான்ஸாக ஒரு டெசிஷன்ஸை நம்ம மேக் பண்ணுறோம். எப்படி ப்ரொடக்ஷனை ரொம்ப பெஸ்ட்டாக செய்யலாம், எப்படி அந்த அவுட்புட்டை ரொம்ப பெஸ்ட் மெத்தடில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் பிளானிங். தென் கண்ட்ரோல். ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம பிளான் பண்ணிட்டாலும் அந்த கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். கண்ட்ரோலில் மானிட்டரிங் அண்டு மேக் ஷியூர் தட் த ப்ரோக்ராம்டு ப்ரொடக்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட்லி மெயின்டைன்டு. ஸோ அந்த பிளான் பண்ண மாதிரியே கரெக்டாக அந்த ப்ராசஸும் போகுதாங்கிறத மானிட்டர் பண்ணுறதும் உறுதிப்படுத்திக்கிறதும் இந்த கண்ட்ரோலிங் ஃபேஸில் ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு இடத்துல டீவியேட் ஆகிட்டாலும் ஆஸ் பர் பிளான் அவுட்புட் கிடைக்காம போயிடும். ஸோ கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரொடக்ஷன், பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டோடைய வேலை, இந்த மூணு சேர்ந்த ஒரு ஃபங்க்ஷனுடைய வேலை என்னென்னா, ஃபங்க்ஷன் இன்வால்வ்ஸ் த பிளானிங் ஆஃப் வேரியஸ் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மேக்கிங் தெம் டு ஹேப்பன் ஆஸ் பர் ப்ரோக்ராம். ஸோ பிளானிங்கும் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராம் பிளான் பண்ணபடி அது கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறதையும் நடத்தி முடிக்கிறது தான் ப்ரொடக்ஷன், பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டோடைய வேலை. அப்போ இந்த பிபிசி, ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டோடைய மேஜர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் ப்ரீ பிளானிங், செகண்ட் ஒன் ரூட்டிங், தேர்ட் ஒன் ஷெட்யூலிங், ஃபோர்த் ஒன் டிஸ்பேச்சிங் அண்ட் ஃபிஃப்த் ஒன் கண்ட்ரோலிங். இந்த 5 ஸ்டெப்பும் தான் ஒரு ப்ரொடக்ஷனுக்கும் இந்த பிபிசி டிபார்ட்மெண்ட் பிளான் பண்ணும்போது ஃபாலோ பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ். முதல்ல ப்ரீ பிளானிங். ப்ரீ பிளானிங் அப்படிங்கிற விஷயத்தில் எதெல்லாம் டீல் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பிளானிங். ஸோ என்ன ப்ராடக்ட் மேக் பண்ண போகிறோமோ அந்த ப்ராடக்ட் பிளானிங், அதோடைய டிசைனிங், தென் ஃபோர்காஸ்டிங். இந்த ப்ரீ பிளானிங்கில் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் ஃபோர்காஸ்டிங் ஆஃப் டிமாண்ட். ப்ரொடியூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்டுக்கு நம்ம கன்சியூமர்ஸ் கிட்ட, அதாவது கஸ்டமர்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறது, அதுதான் ஃபோர்காஸ்டிங். ஃபோர்காஸ்டிங்காக என்ன? கணிப்பு. தென் இன்புட் பிளானிங், பிளான்ட் அண்ட் ஃபெசிலிட்டி பிளானிங் ரிலேட்டட் டு லொக்கேஷன், லே அவுட், இதெல்லாம் ப்ரீ பிளானிங்கில் வரும். எவ்வளோ மேன் பவர் தேவை, எந்த அளவுக்கு இடம் இருக்குது, இந்த இடத்துல எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷனை பண்ண முடியும், ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ வாங்கி ஸ்டோர்ஸில் சேவ் பண்ண முடியும், ப்ரொடக்ஷன் முடிஞ்சு வந்த அவுட்புட் ப்ராடக்ட்ஸை எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுங்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணுறதான் ப்ரீ பிளானிங். ஸோ ப்ரீ பிளானிங்கில் முக்கியமான ஸ்டெப்புன்னு நம்ம சொன்னது ஃபோர்காஸ்டிங். அந்த ஃபோர்காஸ்டிங் பற்றி பார்ப்போம். ஃபோர்காஸ்டிங்கிறது எஸ்டிமேஷன் ஆஃப் ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ எதிர்காலத்தில் என்ன இருக்கும், நடக்கும் அப்படிங்கிற ஃப்யூச்சரை பற்றின ஒரு கணிப்பு தான் ஃபோர்காஸ்டிங். இந்த பிபிசியில் எந்த ஃப்யூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் ஃபார் ப்ராடக்ட்ஸ். அவங்க தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறது தான் இந்த ஃபோர்காஸ்டிங் ஸ்டெப்புடைய வேலை. ஃபோர்காஸ்டிங்குடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, டு டிட்டர்மைன் த ப்ரொடக்ஷன் ரேட் அண்டு வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் ரேட்னா என்ன? ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை பீசஸ் அப்படிங்கிற எந்த ஸ்பீடில் நம்ம ப்ரொடக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் ரேட்டு. வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷனுங்கிறது எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாலும் போதும். நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டாலும் டிமாண்ட் இல்லைனா ப்ராடக்ட் வேஸ்ட்டாக நின்று போயிடும். கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணி டிமாண்ட் இருக்குது அப்படின்னாலும் அவங்க பிஸ்னஸ் டவுனில் போயிடும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். இது ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ். தென் செகண்ட் அப்ஜெக்டிவ் ஃபோர்காஸ்டிங்கில் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் வேணும், மேன் பவர் வேணும், மிஷினரிஸ் ரன் ஆகணும். அப்போ இது எல்லாத்துக்கும் எவ்வளோ பணம் தேவைப்படும், அப்போது அதுக்கு ஒரு கணிப்பு இது வேணும் இல்லையா பிளானிங்கில். அந்த ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட்டையும் டிட்டர்மைன் பண்ணணும். தென் பிளான்ட் எக்ஸ்டென்ஷன். வெயில் காலம், ஏசி நிறைய ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய சேல் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்காஸ்டிங் இருக்குன்னா, அப்போது இருக்கக்கூடிய மிஷினரிஸ் பத்தலை, இன்னும் 2-3 மிஷினரிஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பிளான்ட்டை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவையும் இந்த ஃபோர்காஸ்டிங்கில் எடுப்பாங்க.
தென் ஃபைனலாக சேல்ஸ் ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ் தேவையா இல்லையா, எந்த அளவுக்கு தேவை, இதெல்லாமும் ஃபோர்காஸ்டிங்கில் டிட்டர்மைன் பண்ணப்படுது. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை டிவிலேயோ ஒரு ஆடு கொடுக்கறது, இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவை, டைரெக்டாக மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி வேறு எப்படியெல்லாம் ஆடு கொடுக்கலாம், அதெல்லாம் எங்கெங்கே செய்யணும், எங்கெங்கே தேவையில்லை, இந்த டெசிஷன் எல்லாமே ஃபோர்காஸ்டிங்கில் எடுப்பாங்க. இந்த ஃபோர்காஸ்டிங் பண்ணும்போது என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி ஃபோர்காஸ்டிங் அந்த கணிப்பு செய்வாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் ட்ரெண்டு. என்ன ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது, எந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ட்ரெண்டில் போகுது, மக்கள் கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் எதை விரும்புகிறாங்கங்கிற ஒரு ட்ரெண்டு. தென் சைக்ளிக் வேரியேஷன், ஒரு டைமில் டிமாண்டு பீக்கில் இருக்கும், ஒரு டைமில் டிமாண்டே இருக்காது, மாறி மாறி வரும். இந்த சைக்ளிக் வேரியேஷன் எப்பெல்லாம் வந்திருக்குங்கிற அந்த ஒரு பாஸ்ட்டையும் பார்ப்பாங்க. தென் சீசனல் வேரியேஷன், சில நேரம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஏசி சேல் ஆகுதுன்னா வெயில் காலத்தில் அதிகமாக சேல் ஆகும், குளிர் காலத்தில் ஆகாது. சீசனுக்கு ஏற்றாற் போல் சேல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சீசனல் வேரியேஷனை பொறுத்தும் டிமாண்ட் மாறும். தென் இன்னும் ஒரு விஷயம் இர்ரெகுலர் வேரியேஷன், இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்களெல்லாம் திடீர்னு வரும். இர்ரெகுலர் வேரியேஷன், ஒரு லாக்டவுன் வரலாம், வேறு ஏதோ ஒரு சூழ்நிலை வரலாம், இந்த மாதிரிலாம் வரும்போது வர்றதெல்லாம் இர்ரெகுலர் வேரியேஷன். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஒரு ப்ராடக்டோடைய டிமாண்டுக்கான ஃபோர்காஸ்டிங்கை செய்வாங்க. தென் ஃபோர்காஸ்டிங் செய்யப்படுற மெத்தட்ஸ், எப்படியெல்லாம் ஃபோர்காஸ்டிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எஸ்டிமேட் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஏற்கனவே அந்த கம்பெனியில் எந்த அளவுக்கு சேல்ஸ்லாம் நடந்திருக்கு, போன வருஷம் எவ்வளோ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம், எவ்வளோ ப்ராடக்ட் விற்றோம், எவ்வளோ மிச்சம் ஆகிடுச்சு, அதில் ப்ராஃபிட் என்ன, எந்த அளவுக்கு ஃபைனான்ஸ் ரிட்டர்ன் வந்திருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. ஸோ அவங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணியே அடுத்த வருஷத்துக்கான டிமாண்டையும் கணிக்கிறது, ஃபோர்காஸ்டிங் பண்ணுறது ஃபஸ்ட்டு மெத்தட். தென் சேல்ஸ் ஃபோர்ஸ் எஸ்டிமேட்டுங்கிறது செகண்ட் மெத்தட். இது பேஸ்ட் ஆன் சேல்ஸ்மேன் ரிப்போர்ட். ஸோ ஒரு கம்பெனிக்கும் அந்த சேல்ஸ்மேன் இருப்பாங்க, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, கஸ்டமர்ஸோடைய ஃபீட்பேக்கெல்லாம் வாங்கி அந்த சேல்ஸ்மேன் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இங்கே ஃபோர்காஸ்டிங், டிமாண்டை ஃபோர்காஸ்ட் பண்ணுறது தான் சேல்ஸ் ஃபோர்ஸ் எஸ்டிமேட். தென் அடுத்தது ட்ரெண்ட் லைன் எஸ்டிமேட், இது தேர்ட் மெத்தட் ஆஃப் ஃபோர்காஸ்டிங். இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். இந்த பழைய டேட்டா புக்கில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு புள்ளி விவரம் அது மாதிரியெல்லாம் வச்சு ஒரு ஃபோர்காஸ்டிங் பண்ணுறது தான் ட்ரெண்ட் லைன் எஸ்டிமேட். தென் ஃபோர்த் மெத்தட் கொரிலேஷன் மெத்தட். இந்த மெத்தடில் ஃபோர்காஸ்டிங் எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா, சேல்ஸ் ஆஃப் அதர் ஆர்கனைசேஷன். போட்டி கம்பெனிங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு கம்பெனி வந்து சைக்கிள் தயாரிக்குதுன்னா இன்னொரு கம்பெனியும் சைக்கிள் தயாரிக்குது, அந்த கம்பெனியுடைய சைக்கிள்லாம் எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகிருக்கு, அவங்க என்னெல்லாம் மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவங்களுடைய எந்த மாடல் நிறைய விற்றுருக்கு, அதை பேஸ் பண்ணி இவங்களும் அதே மாதிரி மாடல்ஸை தயாரிக்கிறது, அதுதான் வந்து கோரிலேஷன் மெத்தட். தென் ஃபிஃப்த் மெத்தட் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் மார்க்கெட் ரிசர்ச். இந்த மார்க்கெட் ரிசர்ச் ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் நியூ ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. நியூ ப்ராடக்ட் இன் த சென்ஸ் இது வரைக்கும் மார்க்கெட்டில் இல்லை, புதுசாக ஒரு ப்ராடக்டை நம்ம மேக் பண்ணி லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்காக பண்ணுறது தான் மார்க்கெட் ரிசர்ச் ஃபோர்காஸ்டிங். இதெல்லாம் தான் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங். தென் நெக்ஸ்ட் பிபிசியோடைய செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டிங். ரூட்டிங்னாலே வழி, பாத். ரூட்டிங்கில் என்ன டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ளோ. ரா மெட்டீரியல் ஃப்ளோ ஆகணும் வித்தின் த ஃபேக்ட்ரிக்குள்ளே. ஸ்டோர்ஸ்லேருந்து அந்த ரா மெட்டீரியல் முதல்ல எந்த மிஷின்கிட்ட எந்த ஸ்டேஜில் போகணும், தென் அதுக்கப்புறம் எங்கே போகணும், அந்த ஃப்ளோ இருக்குது இல்லையா, ஃபைனலாக அது எங்கே வந்து சேரணும். ஃப்ரம் ரா மெட்டீரியல் டு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக அந்த மெட்டீரியல் மாறுற வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணி போகணுங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது தான் ரூட்டிங். பிபிசியுடைய அடுத்த ஃபங்க்ஷன் ஷெட்யூலிங். ஷெட்யூலிங்னா என்ன, அட்டவணை சொல்லாமா, டைம் டேபிள், ஷெட்யூல் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஷெட்யூலிங்கில் என்ன நடக்குதுன்னா, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிசைடிங் வென் அண்ட் அட் வாட் ரேட் த ப்ராடக்ட்ஸ் ஆர் டு பி மேனுஃபேக்சர்ட். எப்போ ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ வேகத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ணுறது தான் ஷெட்யூலிங். இந்த ஷெட்யூலிங் மூலிமா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ரெக்வயர்டு அவுட்புட் வித் மினிமம் டிலே. ப்ரொடக்ஷனில் டைம் டிலேங்கிறது முடிஞ்ச வரைக்கும் ஜீரோவுக்கு கொண்டு வரணும், பட் ப்ராக்டிக்கலாக அது சாத்தியம் இல்லை. இருந்தாலும் மினிமம் டைம் டிலேவில் நமக்கு தேவையான அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கிறது தான் இந்த ஷெட்யூலிங் அப்படிங்கிற ஸ்டெப்புடைய மேஜர் எய்ம்.
இப்போ ஷெடியூலிங்கில் டைப்ஸ் இருக்குது, 3 டைப். ஒன்று மாஸ்டர் ஷெடியூலிங், ரெண்டாவது பார்ட்ஸ் ஷெடியூலிங், மூணாவது மெஷின் லோடிங் ஷெடியூலிங். மாஸ்டர் ஷெடியூலிங்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லா ப்ராடக்ட்டுக்கும் சேர்ந்த ஒரு ஷெடியூல். பார்ட்ஸ் ஷெடியூலிங்கிறது இண்டிவிஜுவல் பார்ட்ஸுக்காக பண்ணுறது. மெஷின் லோடிங் ஷெடியூலிங்கிறது ஒரு மெஷினுக்கும் எப்போ எந்தெந்த ஒர்க் பீஸ் லோட் பண்ணணும்னு அந்த மெஷினுக்கான ஒரு தனி சார்ட். இந்த ஷெடியூலிங்க்கு ஒரு சார்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த சார்ட்டுக்கு பேர் கண்ட் சார்ட். ஸோ ப்ரொடக்ஷன் ஷெடியூலிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சார்ட்டுக்கு பேர் என்ன? கண்ட் சார்ட். GANTT. இட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன் ஷெடியூலிங். இது வந்து மாஸ்டர் ஷெடியூல் அப்படிங்கிறதுனால அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்டை பற்றியும் ஒரே லிஸ்ட்டாக அந்த ஷெடியூலில் இருக்கும். பிபிசியுடைய அடுத்த ஃபங்க்ஷன் டிஸ்பேச்சிங். அதாவது ப்ரீ பிளானிங் பண்ணியாச்சு, ஃபஸ்ட்டு ரூட்டிங் டிசைட் பண்ணியாச்சு, ஷெடியூலிங் போட்டாச்சு, எல்லாம் போட்டு டேபிளில் பேப்பர்ஸாக ரெக்கார்ட்ஸாக மட்டும்தான் இருக்கும். அந்த வேலை, அந்த ஆர்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஒர்க் ஆர்டர், இதையெல்லாம் டிஸ்பேட்ச் பண்ணணும். ஸோ எல்லா பிளானும் பேப்பர்ஸில் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பில் எல்லா பிளானுமே பேப்பர்ஸில் வந்துருச்சு. அந்த பேப்பர்ஸில் வந்தது நடைமுறைக்கு வரணும் இல்லையா, அதுக்கான ஒர்க் ஆர்டர்ஸ், உத்தரவுகளை டிஸ்பேட்ச் பண்ணுற ஸ்டெப்பு தான் என்னது? டிஸ்பேட்சிங். ரிலீஸிங் ஒர்க் ஆர்டர், அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அது இல்லாமல் இருக்கக்கூடிய அதர் டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாமே எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எது போகணுமோ அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது தான் டிஸ்பேச்சிங். சேர்த்துட்டு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியை இதில் இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நடத்துங்க அப்படின்ற உத்தரவு கொடுக்குற ஸ்டெப்பு தான் டிஸ்பேச்சிங். ஆக்ஷன் ஸ்டேஜ் ஆர் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ் தான் இந்த டிஸ்பேச்சிங். தென் பிபிசியுடைய அடுத்த ஸ்டெப்பு, ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா, டிஸ்பேட்ச் பண்ணியாச்சு, ப்ரொடக்ஷன் பிளான் எல்லாமே கொடுத்தாச்சு, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதை மானிட்டர் பண்ணணும் இல்லையா, நம்ம கொடுத்துருக்கிற பிளான் படி தான் அவங்க ஒர்க்கை கரெக்டாக கொண்டு போகிறாங்களா, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களான்றத மானிட்டர் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். ஏதாவது டீவியேஷன் நடக்குதா, யாராவது பிளானை விட்டு தள்ளி ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறது தான் கண்ட்ரோலிங். இது என்ன பண்ணுது? மேனேஜர்ஸ் அண்ட் கண்ட்ரோல் த அலோகேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ், எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, ஆட்கள், தென் ரா மெட்டீரியல்ஸ், அப்புறம் ஒர்க் சென்டர், மெஷினரி அண்ட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஸ்டெப்புடைய வேலை. இந்த கண்ட்ரோலிங் கரெக்டாக பண்ணும்போது ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான மோஸ்ட் எஃபிஷியன்ட் வேவை கரெக்டாக நம்மளால் ஃபைண்ட் பண்ணிட முடியும். இந்த 5 தான் பிபிசி, ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோலுடைய மேஜர் ஃபங்க்ஷன்ஸ். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.